தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 1/8/2024 இந்த புதிய மாதம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி ஆசீர்வாதங்கள் முழுமையாக வந்தடைகின்ற மாதமாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். முதலில் கடந்த மாதம் முழுவதும் நம்மையும் நம் சந்ததியையும் எல்லா ஆபத்துகளுக்கும் எல்லா இடர்பாடுகளுக்கும் எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும் நீக்கி கண்மணி போல் பாதுகாத்த நம் கர்த்தருக்கு கொடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்று கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், ஆதியாகமம் 27 அதிகாரம் 27 கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கின்றது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, ஆண்டவரின் ஆசி பெற்ற விளை நிலத்தின் வாசனையாம் என்கின்றது. இந்த வசனம் நமக்கு கூறுவது என்னவென்றால், நாம் வாசனை வீசுபவர்களாக வாழ வேண்டுமாம். அதாவது கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய வாசனை நம்முடைய உடம்பில் நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் அவர் வாசனை வீசுபவராக நம் வாழ்வில் காணப்பட வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் கூறுகின்றார். இதில் உன்னத பாட்டு 1:3 பார்க்கும் பொழுது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் மூற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கின்றது என்கின்றது. அப்படி என்றால் அவருடைய நாமத்தை நாம் கூறி கூறி எப்பவும் அவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய உடம்பில் அவருடைய பரிமள தைல வாசனம் வீசும் என்று உன்னத பாட்டு தெளிவாக கூறுகின்றது. பிரியமானவர்களை, நாம் மனிதர்கள் மத்தியில் நாம் வாசனை வீச வேண்டும் என்று பல்வேறு தைலங்களை, பரிமள தைலங்களை, வாசனை திரவங்களை நாம் பூசிக்கொண்டு செல்கின்றோம். ஆனால் நாம் அப்படி நாம் வாழ்வது ஒரு பிரயோஜனமற்ற ஒன்று. மனிதர்கள் வேண்டுமானால் நம்முடைய வாசனைகள் முகர்ந்துவார்கள், ஆனால் கர்த்தர் அதை அருவருப்பாராம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் இறைவனுக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை துதித்து அவருக்கு பிரியமான நம்முடைய ஐம்புலன்கள், சிந்தனை, சொல், செயல், உடல், உள்ளம், ஆன்மா, இப்படி அனைத்து கிரியைகளும் அவர் படைத்த அனைத்து படைப்புகளும் நம்மில் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது பரிசுத்தமான வாசனை நம்மில் வீசுமாம். கர்த்தர் அந்த வாசனையை அவர் நன்றாக அவர் முகர்வாராம். அந்த வாசனையை அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்வார் என்று இன்று இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியை, கடந்த நாட்கள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கைகள் எப்படி அமைந்ததோ, நாம் வாசனை வீசுபவர்களாக வாழ்ந்தோமா அல்லது வாசனை அற்றவர்களாக வாழ்ந்தோமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் கூறுகின்றார், இந்த மாதத்தில் இருந்து நீங்கள் வாசனை வீசுபவர்களாக உங்களுடைய வாசனையை நான் இன்பமாக அதை நான் முகர்வுகின்ற வகையில் உங்களுடைய வாசனை பரிமள தைலம் போன்ற வாசனையாக அமைய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இன்று நம்மிடம் கெஞ்சி கேட்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இன்று இருந்து கர்த்தர் பிரியமாக வாழ்ந்து, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து அவர் நம்முடைய மனத்தின் மூலமாக அவர் நம்மை மகிழ்ச்சி அடைந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு மனம் வீசுவர்களாக வாழ்வோம் என்று உறுதியெடுப்போம். அடுத்து அந்த உன்னத பாட்டுகள் 4:11 என் மனவாளியே, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று கூறுகின்றார். அப்படி என்றால் நம்முடைய உடல் உள்ள நம்முடைய வஸ்திரங்கள் கூட ஒரு வாசனை வீசுவராக காணப்படும் வேண்டுமாம். நம்முடைய வஸ்திரங்கள் பிறரை மயக்கக்கூடிய, பிறரை கவரக்கூடிய, ஒரு அசிங்கமான ஒரு பார்வைக்கு உட்படுத்துகின்ற வஸ்திரமாக நாம் வஸ்திரங்களை அணியக்கூடாது. நம்முடைய வஸ்திரங்கள், நம்முடைய நடை உடை பாவனைகள் ஒரு பிரியமானதாக நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்க்கின்ற போது எவ்வளவு அருமையான ஒரு அடக்கொடுக்கமாக ஆடை அணிந்துள்ளார்கள் என்று அதன் மூலமாக கர்த்தர் வாசனை வீச வேண்டுமாம். அப்படி இந்த உன்னத பாட்டு வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மிடம் கூறுகிறார்.
கூறுகின்றார். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரியே, நம்முடைய உடைகளும் ஒரு பரிசுத்த வாசனை வீசுகின்ற உடையாக மாற வேண்டும். அடுத்து ஆதியாகமம் அந்த 27:27 இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கின்றது. பார்த்தீர்களா? அவர் தன்னுடைய மகனுடைய வஸ்திரத்தினுடைய வாசனை பார்த்து கூறுகின்றார், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளி. பார்த்தீர்கள்? அப்படி என்றால் கர்த்தர் ஆசீர்வதிக்காத வயல்வெளி ஒரு வாசனை வீசும், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளி ஒரு வாசனை வீசும் என்று வேதாகமம் தெளிவாக கூறுகின்றது. அப்படி என்றால் கர்த்தர் ஆசீர்வதிக்காத வயல்வெளி ஒரு நாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வயல்வெளியாக காணப்படும். அதே போல் கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த வயல்வெளி ஒரு வாசனை மிக்க வயல்வெளியாக காணப்படும் என்று அந்த யாக்கோபு தன் மகனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுடைய வாசனையை புகழ்ந்து கூறுகின்றார். என் அன்பு பிரியமான சகோதரனே சகோதரியே, நாமும் இப்படி ஒரு கர்த்தர் நம்முடைய வீடு, நம்முடைய வயல்வெளி என்றால் நாம் வேலை பார்க்கும் ஸ்தலம், நாம் வசிக்கும் இடம், இதை வைத்துக் கொள்ளலாம். இங்கு நாம் வாசனை வீசுகிறவர்களாக வாழ வேண்டும். நம்மை பார்த்து இவர்கள் மிகவும் அருமையானவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஒரு பொய் சொல்ல மாட்டார்கள், களவு செய்ய மாட்டார்கள், பிறரை அவமதித்து பேச மாட்டார்கள் என்று நம்முடைய அந்த இடத்தில் நாம் வாசனை வீச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த புதிய மாதத்தில் கடந்த மாதங்கள் வரை எப்படி வாழ்ந்தோம் அதை விட்டு விடுவோம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் கூறுகின்றார், நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் வாசனை வீசுகிறவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கடந்த நாட்களில் நாம் வாசனை அற்றவர்களாக காணப்பட்ட அந்த தருணத்திற்காக மனமார்ந்த மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது கண்டிப்பாக மன்னிப்பார், மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்வார். நாம் இந்த புதிய மாதத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவனுள்ள நாள் முழுதும் அவருக்கு வாசனை வீசுபவர்களாக, இந்த வயல்வெளி வாசனை போன்று நாம் வசிக்கும் வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் வாசனை வீசுபவர்களாக வாழ்வோம். நம்முடைய நம்முடைய உடைகள், நம்முடைய ஆபரணங்கள், நம்முடைய அணிகலன்கள் அனைத்தும் கர்த்தர் விரும்புகின்ற வாசனை வீசுகின்ற ஒரு உடையாகவும் அணிகலன்களாகவும் அமைய வேண்டும். இப்படி நாம் ஒவ்வொரு விதத்திலும் நாம் கர்த்தருக்கு மனம் வீசுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று நாம் உறுதியெடுப்போம். அதன்படி வாழுவோம், மிகவும் பரிசுத்தமாக வாழ்வோம், மிகவும் வாசனை பொருந்தவர்களாக வாழ்வோம். கர்த்தர் நம் வாசனை ஏற்றுக்கொண்டு நம்மையும் நம் சந்ததியும் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி உலகில் வாசனை மிக்கவர்களாக அனைவரும் மகிழ்ச்சி நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பிறரும் மகிழ்ச்சி அடையத்தக்க கூடிய ஒரு வாசனை வீசும் வாழ்க்கையை நமக்கும் சந்ததிக்கும் தந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் அப்பா, நாங்கள் வாசனை வீசுகிறவர்களாக வாழ வேண்டும். குறிப்பாக உமக்கு பிரியமான மனம் வீசுகிறவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அருமையாக கற்றுக் கொடுத்தீரப்பா. இவ்வளவு நாளும் எங்களுடைய வாழ்க்கைகள் உமக்கு ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வாசனையாக அமைந்துள்ளதப்பா. அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோமாப்பா. இப்பொழுது நாங்கள் முடிவெடுக்கின்றோம், நாங்கள் வசிக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் உமக்கு வாசனை வீசுகளாக வாழ்வோம் என்றும், எங்களுடைய நடை உடை பாவனைகளிலும் கூட உமக்கு நீர் விரும்புகின்ற வாசனை வீசும் ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றும் நாங்கள் உறுதியெடுக்கின்றோமாப்பா. இப்பொழுது என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் இறைவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து இறைவனுக்கு வாசனை வீசுகின்றவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்று முடிவெடுக்கின்ற எங்களுக்காக ஜெபிக்கின்றோமாப்பா. எங்களை வாசம் வீசுகின்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. அதன் மூலம் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. நாங்கள் என்றும் உமக்கு பிரியமான ஒரு மனம் வீசும் பரிமளத்தையில் வாசனை வீசுகின்ற ஒரு அருமையான ஒரு பிள்ளைகளாக, உமக்கு உகந்த பாத்திரமாக நீர் விரும்புகின்ற ஒரு சந்ததியாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமேன்.